ಇಲ್ಲಿರೋರು ಮನೆ ಎಲ್ಲ ಖರ್ಚು ಎಲ್ಲ ಇಲ್ಲಿವರು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲೆಲ್ಲ ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಇಲ್ಲಿರೋರು ಎಲ್ಲ ಇಲ್ಲಿರೋರೇ ಮನೆ ಇಲ್ಲೇ ಮನೆ ಇದೆಯಾ ಎಲ್ಲ கிட்ட இருக்குதம்மா உங்களுக்கு கிட்ட தண்ணி பிடிக்குதுன்னு கேக்குறாங்க சொல்லுங்க உங்க மேல டவுட் ஆயிடுது மேடம் அதுல வேற விஷயம் பேண்ட் லைன் சரி கொஞ்சம் இதெல்லாம் பேண்ட் லைன் இதெல்லாம் இல்ல ಇದೆಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇರೋರು ಇವರೆಲ್ಲ ಬ್ಯಾಕ್ ಅವರು ಬುಲೆನ್ಸ್ ಅವರು ಬಂದಿಲ್ಲ இது எப்படி யூஸ் ஆகும் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்மா வெளியில 20 rupees வெளியில just 5 rupees போட்டா அட்லீஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரை உன்னால ஸ்பெஷலிஸ்ட் நான் 24 ஹவர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆமா டைமிங் எல்லாம் படல அதுல 24 ஹவர்ஸ் நீங்க கால் பண்ணி இல்ல நம்ம போய் எடுக்கணும் இங்க வந்து எப்பவுமே இருக்கறதால யூஸ்ஃபுல்லா அதெல்லாம் சோ வெளியில நீங்க 20 ரூபாய் தான் கொட்டு இது வந்து ஒரு கேன் எடுத்தா எங்களுக்கு 50 rupees gain பெரிய கேன் 20 குடம் வந்து சின்ன கேன் அதெல்லாம் 10 rupees குடம் 12 வாங்க பூஜை பண்ணு நீங்க பண்ணுங்க நீங்க இல்ல நீங்க பண்ணு இல்ல 2000 அது யூசுவலி எடுத்தா இದ್ರೆ 5000 ಲೀಟರ್ಸ್ ಇದೆಯಾ ಇಲ್ಲಿ ತುಂಬಾ ಇಲ್ಲಿ ನೀರು ತುಂಬಾ ಕುಡಿಯೋ ನೀರು ಒದ್ದಾಡ್ತಾರೆ ಬೇರೆ ಕಡೆಯವರು ಬರಲ್ಲ ಚೇಂಜ್ ಮಾಡಿ ಅದನ್ನು ಇಲ್ಲಿ ಅದು ಪೂಜೆಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಪೂಜೆ ಇದೆಲ್ಲ ಇವ್ರು ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಬಂದ್ರಿ ಮುಂದೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ಸಾಕು ಅವ್ವ ಅವ್ರಿಗೆ ಒಂದೊಂದು ಕೊಡ್ತಾರೆ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು ಅಂತ ಆ ಪ್ಲೇಟ್ ಅವ್ರಿಗೆ ಖಾಲಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಕಲಾವಾಣಿ ஃபுல்லா சிக்கன் ಹೂವು ಸ್ವಲ್ಪ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಡಿ ಅವ್ರು ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ ಪೂಜೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೂವು ಕೊಡಿ ಇಲ್ಲ ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ಲೇಟ್ தண்ணி வச்சு ಅದು ಎತ್ಕೊಡಿ ಆಮೇಲೆ ಎತ್ಬಿಡಿ ಅಲ್ಲೊಂದ್ಸರಿ ಒಂದು ಕಾಯಿ ಹೊಡೀರಿ ಆ ಕಡೆ ಹೊಡೀರಿ ಬೇಡ ಬೇಡ தண்ணி இருக்குது சும்மா வெளியே வச்சு கொழாக்கு வச்சுட்டாங்க தண்ணி நிறைய எல்லாம் பூ போட்டு போதும் ತೆಂಗನೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಬರುತ್ತೆ ಪೂಜೆ ಮಾಡಕ್ ನಾವೇನು ಹೇಳೋಂಗೆ ಇಲ್ಲ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಏನು ಹುಣ್ಣಿಮೆ ಅಲ್ಲಮ್ಮ ಒಳ್ಳೆ ದಿವಸ ಇತ್ತು ಇಲ್ಲ ದಿವಸವಾ இன்னைக்கு பௌர்ணமினா இல்ல நான் பௌர்ணமி சொல்ல நான் பண்ணிட்டு இருக்கேன்மா புத்த பௌர்ணமி இது புத்த பௌர்ணமி பௌர்ணமி கோயில ದಿನ ಅಂತ ಇವತ್ತು ಬಿಡಿ ಆಯ್ತು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಶಿವನ್ ಗ್ರಹಣ ನೈಟ್ 9 ಮಣಿಗೆ ಮೊದಲೇ ಅದಕ್ಕೂ ಸಂಪೂರ್ಣ ಗ್ರಹಣ ಸರ್ ನೀವು ಸೈಡಿಗೆ ಬಂದ್ಬಿಡಿ ಇರಲಿ ಅಲ್ಲೇ ಇರಲಿ
வாங்க மேடம். அது போடலாம். நீங்க தான் வைக்கணும். நீங்க தான் ஓபன் பண்றீங்க. நான் அக்ஷலட்சுமி சொல்லிக்கிறேன். தனலட்சுமி சொல்லிக்கிறேன். சமனா சமனா மேடம் இர கற்பூராணி. ಹಾಕಿ ನೀವು ಹಾಕಿ ಅವರು ₹100 இந்த சேட் பைனா கொடு. ரூபாய்லாம் இல்லம்மா. ₹1 தான் பைனா. மேல வை மேல வை. பூஜை பண்ணுங்களுக்கு காசா? எல்லாம் மொத்தம் பண்ணுங்களுக்கு இல்ல கலைவாணி. உள்ளே இருக்கிறவங்க இல்ல அது இதான் நம்பர் கட் பண்ணு. கற்பூர அஞ்சந்தமே கட் பண்ணு. கற்பூராணி. చెప్పాలన్న ముందే పని ನೀರಲ್ಲ కర్పూరాణి అవును సార్. ప్రెసిడెంట్ మేడం ప్రెసిడెంట్ మేడం ముందర ప్రెసిడెంట్ వాಮ್ಮ ನೀನು ಅವ್ರು ಈ ಕಡೆ ಬರ್ತಾರೆ ಜಯಪಾಲಣ್ಣ ನೀವು ಬನ್ನಿ ಮೇಡಮ್ ಜೊತೆ ನೀವು ಬಿಡುವಾ ಕತ್ತಿ ಪೂಜಾ ಪಂಕ್ತಿಯನ್ನು ನೀರು ಕಡಿಮೆ ಮಾಡು. அதப்புறமா எல்லாரும் அரிசி கட் பண்ணல. எல்லாம் புடிங்க எல்லாம் புடிங்க மேடம் ಕಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ನೋಡ್ಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಕೊಡೋಣ ಎಲ್ಲರಿಗೂ ನೀವು. இந்த அம்மா இங்கே வந்து நம்முடைய வாட்டர் டேங்கை ஓப்பன் பண்ணி வச்சு உட்காந்து நண்பு தங்காச்சி குறுக்கத்தண்ணி சொல்கிறேம்மா இது எம்எல்ஏ அவர்களே, அதே போல் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட் இந்திரா காந்தி அவர்களே, அதோடு நம்முடைய பிஜிஎம்எல் முன்னாள் இன்ஜினியர் நெக்ஸ்ட் எம்டி அவர்களே, ஆக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம் வட்டாரத்தில் அவரும் ஒரு திவாகர் அவர்களே, அதே போல் மேடம் ருக்மணி திம்மையா காலேஜுடைய டிஎன் அவர்களே, மற்ற இங்கு வந்திருக்கும் கவுன்சிலர் ராஜேஷ் அவர்களே, சுபாஷ் அவர்களே, சுபாஷ் சிங் அவர்களே, மணி கண்டன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய பாபு அவர்களே, அந்தோனி அவர்களே, ராஜேஷ் சொல்லிட்டாங்க, சுசை அவர்களே, ஏயில் அவர்களே, அசோக் அவர்களே, சண்முகம் வரல, அவருடைய விநாயகர் இதில் இருக்கிறாரு, அந்தோனி அவர்களே, மற்ற அனைத்து காங்கிரஸ் நண்பர்களே, வட்டார வாசி செவன்த் வார்டு நண்பர்களே, இந்த அனைவருக்கும் காலை வணக்கத்தை கூறி இங்கே வந்து சடனாக, அதாவது எனக்கு நேற்று 6 மணிக்கு சொன்னாங்க, 6 மணிக்கு திடீர்னு பண்ணணும். நான் சொன்னேன், வானா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவேன், இதெல்லாம் ஆர்கனைசிங் எனக்கு எல்லாம் பிடிக்காது, சின்னது இதெல்லாம் பண்ண முடியாது நல்லா சொன்னேன். நம்முடைய டிசிசி பேங்க் சேர்மன் அவர்கள் இல்லை நீ பண்ணி ஆகணுன்ட்டார். அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணுகிறேன். ஏன்னா இதெல்லாம் நான் நிறைய ஆர்கனைசிங் பண்ணால் இது சின்னதாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு மன நோவு தான். எனக்கு திடீர்னு சொல்லிவிட்டு திடீர்னு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு நாள் 2 நாள் வச்சுன்னு தான் நான் பண்ணுவேன் எந்த ஃபங்க்ஷனும் சக்ஸஸ் பண்ணுகிறாள். அப்புறமா ரைட் இன்னொன்று வந்து எங்கே அவுட் சைட் காங்கிரஸ்காரர்கள் நான் கூப்பிட்றதில்ல, இந்த ஏரியா ஃபங்க்ஷன் இந்த ஏரியா தான் பண்ணணும், இதுதான் முறைன்ட்டு நான் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து 35 வார்டில் நான் சொல்ல போனேன்னா என்னுடைய அன்பு தங்காச்சி அன்பு எம்எல்ஏ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லணும், நம் தங்கவேல் மக்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா எத்தனையோ எம்எல்ஏ நீங்கள் பார்த்துக்கிறோம்,
எத்தனையோ எம்எல்ஏகள் வந்து போயிட்டுருக்கிறாங்க, எத்தனையோ எம்எல்ஏ மறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அன்பு தங்காச்சி அன்பு ரூபாக்கெல்லாம் சூப்பராக இந்த ஊரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ அன்பு ரூபாக்கல்லா எம்எல்ஏக்கு தங்கவேல் சார்பில் மனமான நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா இது வந்து யாரும் செய்யாத சாதனை. இப்போ பிரகாஷ் சொன்ன போல பியூரிஃபை வாட்டர் நம்ம தண்ணி சுத்த தண்ணி பார்த்துக்கிறோமா பார்க்கல தெரில. திவாகர் சார் தெரியும், பிஜிஎம்எல் தண்ணியை நம்ம எப்படியெல்லாம் குடிச்சுக்கிறோம். பிஜிஎம்எல் தண்ணியை வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு நம்மெல்லாம் குடிக்க சொல்லலாம். இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்சுக்கிறோன்னா இன்னைக்கு சுத்த தண்ணி ஓனன்று இந்த அம்மா வந்து அவருடைய பண்டில் பண்ணி 35 வார்டுக்கும் 35 வார்டுலையும் மாற்று எந்த கட்சி வேறுபாடு இல்லாமல் மன சந்தோஷத்தோட இந்த தண்ணியை கொடுத்துக்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்து நீடோடி வாழ வேண்டும், அவர் குடும்பம் நீடோடி வாழ வேண்டும், அந்த அம்மா நீடோடி வாழ வேண்டும், அவர் பிள்ளைகள் நீடோடி வாழணும். ஏன்னா இதெல்லாம் சாதனை. அதே போல் நீ ஒரு சாதனை சொல்ல போனால் பைலஸ்லேருந்து பெமல் நகர்லேருந்து ராஜேஷ் கேம்போட லைட் இன்னைக்கு யாரும் செய்யாத சாதனை தான் அதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து முனிசிபாலிட்டியில் விதான் சௌதா இன்னைக்கு மினி விதான் சௌதா கொண்டாடுறது சகோதரி ரூபகல்லா எம்எல்ஏ தான். அதே போல் இந்திரா கேன்டீன், அதாவது 10 ரூபா 5 ரூபா நாஸ்டா, எத்தனை பேர் அங்கே வந்து 500 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்றாங்க. ஒரு டைம் இல்லை, ஒரு டைம் 500 பேர், ஒரு நாளைக்கு 1500 பேர். மாதத்துக்கு எத்தனை நாள் ஆச்சு கணக்கு போடு. அந்த மாதத்துக்கு அந்த கணக்கு போட்டோம்னா அந்த குடும்பம் பெரிய அபிஷியல்ஸ் கூட சாப்பிடலாம், நான் கூட சாப்பிட்டு வந்துக்கிறோம். சூப்பராக இருக்குது. இதுக்கு காரணம் என்னுடைய அன்பு தங்காச்சி நம்முடைய எம்எல்ஏ ரூபகல்லா எம்எல்ஏ தான். இது ஒரு வேலையும் நினச்சி சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா இவருடைய அப்பா, இவருடைய காட் ஃபாதர் திவாகர் சார், நாங்கள்லாம் அவர்கிட்ட பிஜிஎம்எல்காக பாடுபட்டு இந்த அம்மா கூட வந்தவங்க தான். பிஜிஎம்எல் டெல்லிக்கு வந்து இது யாரோ ஒருத்தர் நேற்று ஏதோ ஸ்டேட்மெண்ட்டு முந்தின ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், வீடு வந்து சொந்தமாக ஆக முடியாது, வெறும் ஒரு 3000 தொழிலாளர்களுக்கு தான் வீடு ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா எஸ்டிபிபி மூலிமா அவங்களுக்கு தான் ஆகுன்றாங்க. அதெல்லாம் சும்மா கதை. இவருக்கு தெரியும், சார் திவாகர் சார் தெரியும், ரூபம்மாவுக்கு தெரியும், நான் எங்களுக்கு தெரியும். கேஹெச் முனியப்பா முயற்சி எங்கே வீண் போடல. 9000 தொழிலாளிகளுக்கும் ரிட்டையர்ட் ஆகிட்டுக்கிற தொழிலாளிகளுக்கும் ரிட்டையர்ட் இல்லாத தொழிலாளிகளுக்கும் அந்த வீடு வந்து சொந்தம் பண்ணுன்றது ஆல்ரெடி நாங்கள்லாம் சேர்த்து லெட்டர் சைன் போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறோம். அதுதான் பிஜேபி கவர்மெண்ட்டில் கொடுத்துக்கிறோம். அது நிச்சயமாகும். அது காரணம் நம்முடைய எம்பியாக இருந்தார், மினிஸ்டர் இருந்தார், அவர் செய்த சாதனை. அந்த அம்மா வந்து ஃபைட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட நாங்கள்லாம் எங்களெல்லாம் டெல்லிக்கு எட்டுன்னு போனாங்க. அவருடைய ஓன் காசில் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் எட்டுன்னு போயிட்டு எங்களுக்கெல்லாம் சேர்ந்து இந்த ஊரை காப்பாற்றணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அந்த மீட்டிங்கில் சார் கூட இருந்தாச்சு டெல்லியில். அந்த மீட்டிங்கில் எல்லா யூனியனும் வந்தாங்க. எல்லா யூனியனும் வந்து சேர்ந்தது தான் அந்த ஊர். இந்த ஊருக்கு காரணம் காங்கிரஸ்கார் காப்பாற்றிக்கிறாங்க. மாறிக்கு போட்டு குப்பம் வந்து இன்னைக்கு வந்து அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் எல்லாம் பண்ணது தான் இப்போ பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா கதை. இன்னைக்கு அப்படி பார்த்தா பெம்மல்லேருந்து கோரமண்டலேருந்து மாறிக்கப்பட்ட மட்டும் இன்னைக்கு அந்த ஸ்டேஷனை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு ஒதுக்கி கொடுத்தவர் கேஹெச் முனியப்பா ரயில்வே மந்திரியாக இருக்க சொல்லணும். இது காங்கிரஸுடைய சாதனை. இன்னைக்கு மாறிக்கப்பட்டு குப்பம் போகுதுன்னா இதுக்கு காரணம் வந்து அந்த டைம்ல சாருக்கு தெரிய திவாகர் சாருக்கு 572 கோடி அந்த கவர்மெண்ட்ல. இப்போ இன்னும் வந்து சில டெவலப்மெண்ட் ஆகாதுக்குது. கவர்மெண்ட்ல வந்து ஆந்திரா கவர்மெண்ட், கர்நாடகா கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 அட்டாச் இருக்கிறதுனால டிலே ஆனது. அதான் காரணம். அந்த காரணம் இருந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் ஆகிக்குது, டெவலப்மெண்ட் ஆகிது. இன்னும் வர வருஷம் டெஃபினட்டாக ஆகுது. ட்ரெயின் வந்து நம்ம வந்து மெட்ராஸ்க்கு வந்து பங்கார்பேட்டில் போயிட்டு மெட்ராஸ் போவோம். ஆனால் இங்கே வந்து உரியுதுல ஏன்னா மெட்ராஸ், பெமல்ல என்ன மெட்ராஸ், மாரியூர்ல என்ன மெட்ராஸ் வருது. காரணம் செய்து கொடுத்தது யாரு? நம்முடைய கேஹெச் முனியப்பா, அவருடைய அப்பா மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு. இதுக்கு காரணம் யாரு? அதுக்கு பயிர் கொடுத்தவர் யாரு? நம்முடைய எம்எல்ஏ ரூபாக்கல்லா தான். இதுக்கெல்லாம் செய்யணும், எங்களுக்கு ஒரு கமிட்டி பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணாதாமா நான் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறேன்ற ஒரு காரணத்தை சொன்ன பிறகு எல்லாம் வந்து ஒன்றா செஞ்சு எஸ்னா இன்னொன்று வந்து சொல்ல போனால் ஒர்க் ஷாப் வந்து யாரோ என்னென்ன சொல்கிறாங்க, என்ன செய்யலை ஒன்றா செய்யலை, அதெல்லாம் சொல்ல கொடுத்தா நாங்கள் விடமாட்டோம். ரீசன் என்னன்னா இந்த ஒர்க் ஷாப் வந்து எப்படி வந்துச்சு சாருக்கு தெரியும். வேலு மினிஸ்டர் ரயில்வே மந்திரி
அவர் இட்டு வந்தது யாரு? ரயில்வே மந்திரி இன்னொருத்தர் இட்டு வந்தது யாரு? அதுக்கு வந்து அங்க வந்து ஒர்க் ஷாப் உருவாக்குறது யாரு? அந்த ஒர்க் ஷாப் வந்த பிறகுதான் நடராஜன் BML நடராஜன் MD அவர்கள் அந்த டைம்ல வந்து ஒர்க் ஷாப்பை பண்ணி கொடுத்தது நம்முடைய KH முனியப்பா. நீங்க வந்து இதெல்லாம் வந்து காங்கிரஸ் சாதனை. ஏன் அந்த காங்கிரஸ் சாதனை நான் சொல்றேன், உங்களுக்கு போர்டு கூட அடிக்கலாம். சாதனை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இது இப்போ வந்து ஏன்னா ரீசன் வந்து இந்த அம்மா வந்து என்னென்ன சேர்ந்தாங்க ஒன்று சொல்ல போனா மினி தாசில்தார் ஹாஸ்பிட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இல்லை போய் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம என்னுடைய ரிக்வஸ்ட் மேடம்க்கு வந்து TMTயில் எமர்ஜென்சியில் அதான் இப்போ மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பண்ணிக்கிறாங்க, மினி விதான்சபா பண்ணிக்கிறாங்க. RTO ஆஃபீஸ் வந்து நம்ம இன்னும் அது வந்து எப்படியெல்லாம் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். RTO ஆஃபீஸ் நீங்கள் பார்க்க சொல்ல போது ரொம்ப சூப்பராக இருக்குது. புது பில்டிங்கை ஓப்பன் ஆச்சு, மினி ஸ்ட்ரீட் வந்து ஓப்பன் ஆச்சு, எல்லாருக்கும் தெரியும். இதுக்கெல்லாம் அதுக்கு முன்ன எந்த MLA நம்ம பார்க்கல, MLA செய்ய முடியல. காரணம் என்ன? இதுக்கெல்லாம் நம்முடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சித்தராமையா CM இருந்தது. அவங்களுடைய கவர்மெண்ட்டில் நம்முடைய கவர்மெண்ட்டில் நம்ம MLA இதெல்லாம் முயற்சி எடுத்து நம் தங்கவேல் வளர்ச்சிக்காக இது செய்துக்கிறாங்கன்னா இது நம்ம மனமாற பாராட்டணும். ஏன்னா இந்த அம்மா வந்து இதில் வேற்றுமையெல்லாம் பார்க்கறதில்ல. இப்போ என்னையே விட்டுக்கிறாங்க, இருந்தாலும் வேற்றுமைனா எங்கள் அண்ணன் எங்கே போக மாட்டார், அது ஒரு நம்பிக்கை இல்லையாம்மா. எங்கள் அண்ணன் எங்கே போக மாட்டார், இருந்தாலும் அதனால இது போல வேலை வந்து யாரும் செய்யாத சாதனை. இந்த அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஒன்று, இந்த நிகழ்ச்சி திடீர்னு சேர்ந்தாலும் என் கூட இருந்து ஒரு 10 பேர் திடீர்னு வந்து சேர்ந்து இந்த மடம் சேர்ந்தாங்க. இதில் சேர்ந்தது அந்தோனி, பாபு, சண்முகம், அசோக், ராஜன், ஜானு, அருண், தேவராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து இது சடனாக ஒரு 1 ஹவரில் இதெல்லாம் சேர்ந்ததுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ மேடம் வந்து 2 நிமிஷம் உணர்ந்து கூட உணர்ந்து 2 எல்லா வார்டிலும் 2 PDP போட்டுக்கிறாங்க. இப்போ சுத்தம் தண்ணி எங்கள் வார்டில் 2 போடணும், 1 தான் 1 போட்டுக்கிறாங்க. இன்னொன்று வந்து இங்கே வந்து ரோடு இது ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள்லாம் வந்து ஏதா இங்கெல்லாம் எங்கெங்கே ரோடு இது இல்லை, இந்த மாதிரி லைட் இல்லை, அந்த ரோடு ஃபுல்லாக லைட் இல்லை. அதெல்லாம் நேற்று வந்து சொல்லிட்டு போய்க்கிறேன், போடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. 10 போல் லைட்டு ப்ராப்ளமு பண்ணி மார்னிங் ஒரு 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ் பண்ணி எந்த ரோடு ஒர்ஸ்ட் இருக்குது, எந்த லிஸ்ட் கொடுக்குறீங்களோ, எந்த ஏரியாலாம் லைட் இல்லை லிஸ்ட் கொடுக்குறீங்களோ, குடிக்கிற தண்ணி இன்னொரு RO பிளான்ட் எங்கே போடுறீங்களோ லிஸ்ட் கொடுக்குறீங்களோ, அதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இன்னும் வந்து இப்போ மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா சரளா கேஸ் வந்து பாம்பே கிராண்ட் மட்டும் நவரத்ன ஸ்கீம்ல ஃபைட் பண்ணி கான்ட்ராக்ட்காரன் வந்து எங்கே போயிட்டு இருந்தாரு, 2 வருஷமா வரல. இந்த அம்மா ஃபைட் பண்ணி DC கிட்ட மினிஸ்டர் கிட்ட சண்டை போட்டு 4 அந்த ரோட் ஸ்டார்ட் எங்க கேஸ் கம்பெனிலேருந்து அப்படி பாம்பே கிரவுண்ட் மட்டும் இந்த KGF கிரவுண்டில் ஒரு ரோடு. அதே போல எத்தனை வார்டில் பெண்டிங் இந்த வேலையை அது பண்ணி கொடுத்தது என்னுடைய அன்பு MLA ரூபா காலா, அதுக்கு நன்றி சொல்லணும். அதே போல கண்டிப்பா வரணுமா, அதனால இன்னும் நிறைய வேலைங்க நம்மளுக்கு பண்ணோம். லைட் இது ப்ராப்ளம் இருக்குது, லைட் போலுங்கள் இல்லை. தயவு செஞ்சு எங்களை வந்து சண்டை போடுறது 1 2 3 ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த லைட்டுக்கு போயிட்டா போதும், லைட் இல்லை. இதோ நன்றி சொல்லுமா, லைட் இல்லை நேற்று கரெக்டா நான் சொல்லிட்டு வரதுக்கு போனால் லைட் இல்லை. அதனால லைட் இது ப்ராப்ளம் ஜாஸ்திக்குது. தண்ணி இது வந்து இவங்க ஒரு 5 வீட்டுக்கு மட்டும் தண்ணியே வர்றதில்லை, இந்த 6 வீட்டுக்கு. ரீசன் என்னன்னா போர் அங்கே இல்லை, பைப்பு வந்து இப்போ ஏறுறதில்ல தண்ணி. அது போடணும், புதுசு ஒரு போர் போட்டு கொடுத்துட்டேன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். MLAக்கு நம்ம ரொம்ப நன்றி கடமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு, ஆனால் எனக்கு வந்து டைம் கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு மேடம் பண்ணது தப்பு தான், ஒருத்தருக்கு இல்லை எனக்கு நெக்ஸ்ட் டைம் 1 நாள் 2 days ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஆர்கனைசிங் எப்படின்னு பார்க்கலாம். ரைட், இருந்தாலும் இவ்வளோ ஜனம் வந்து எனக்காக வந்த எல்லாத்தையும் இங்கே வந்து அதுக்கு அட்வொகேட் மணிவண்ணன், மகி, மனோகர் இவங்களும் வந்துக்கிறாங்க. அவங்களும் அதே போல் காங்கிரஸ் கட்சி போர்ட்டு பிளாக் திரு எல்லாம் வந்துக்கிறீங்க. இங்கே எல்லாருக்கும் நன்றி. அதே போல் பிரியா இவங்களும் வந்துக்கிறாங்க.
அண்ணா டைரக்டா அடிக்கல, டைரக்டா அடிக்கிறதில்ல. கேட்டியா? இருங்க சார், ಇನ್ನೂ ಪೋಲ್ ಕಾಯಿನ ಸರ್ ಅದು ಕ್ಯಾನ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಸರ್, ಅದು ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ. ಕಲೆಕ್ಟ್ರೆ ಹುಡುಕ್ತಾ ಎಲ್ಲ ಅವ್ರದ್ದು. நீதான் டமா டமான்னு கேட்கறது. அதே போன்று அந்த சகோதரர் காமராஜ் அவர்களுக்கு அன்பளி அவர்கள் சாதனை கௌரவிக்கிறார். அதே போன்று மணிவண்ணன் நாயர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக சாதனை அறிவித்து கௌரவிக்கப்படும். மணிவண்ணன் மகி இருங்க 5 பேருக்கு தராங்களா? தினகர் சார் அவர்களுக்கு சாதனை அறிவிக்கப்படும். அதே போன்று